தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிகள்லாம் ஒரு கோடியில் ஒரு ஆள். தனுசு ராசியில் இருக்கிறவங்க ஒரு முருகனுடைய ஒரு மறு அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். முருகனுடைய ஆசான சக்தி, ஒரு ஆசான அருள் பெற்ற ஒரு ரசிகர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ராசியில் உள்ள ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் இருக்கிறவங்க படாத கஷ்டமே கிடையாது. குடும்பத்திற்காக உழைத்து மாடாக தேய்ந்து கெட்ட பெயர்களை வாங்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த தனுசு ராசி. அவங்களுக்குன்னு பிடிச்ச விஷயம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் கொஷின் மார்க் தான். 100ல் 10 விஷயம் கூட அவங்களுக்குன்னு பிடிச்ச விஷயம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை தனிப்படியாக வாழணும், ஃப்ரீயாக வாழணும், ஒரு கட்டுக்குள்ள இல்லாமல் வாழணும், ஒரு ஜெயில் மாதிரி வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க முதன்மையான ஒரு ஆளுங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க விரும்பிய ஒரு விஷயத்தை இவங்க அடைஞ்சது கிடையாது. வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து, ஒரு துன்பங்களை அனுபவித்து, அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடையாமல் நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து, தோல்விகளை அனுபவித்து, துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் அனுபவித்தே வாழ்ந்த ராசி இந்த தனுசு ராசி. வாழ்க்கையில் பல கஷ்டம், நிறைய பண இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா, ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறையில் ஒருத்தர் மேலே வருவாங்க அப்படிம்பாங்களா, அது தனுசு ராசிக்காரராக தான் இருக்கும். அதற்கான நேரம் வரும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மேலே வளர்த்தி விட்ருவீங்க. ஒரு வீடு உருவாக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் மெயின் காரணமாக இருப்பீங்க. ஒரு கடை உருவாகுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் மெயின் காரணமாக இருப்பீங்க. ஒரு வீட்டில் ஒரு புதிய கார் வாங்குறீங்க, இல்லை நகை வாங்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் தான் முதன்மையான காரணமாக இருப்பீங்க. அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் அது நீங்களாக தான் இருப்பீங்க உங்களோட குடும்பத்திலேயே. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் கம்ப்யூட்டர் சார்ந்தோ அல்லது கணினி சார்ந்தோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்தோ இந்த மாதிரி ஒரு அப்ளையன்ஸஸ் சார்ந்தோ உங்களோட தொழில் இருக்குங்க. இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் நிறைய வரக்கூடிய காலகட்டங்களை அனுபவிக்க போகிறீங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஜோதிட ரீதியான தகவல்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. கீழே நம்பர் இருக்குது. பிரபல ஜோதிடருடைய நம்பர் 200 ஜோதிடர்களுக்கு ஆசானவர். அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய ஆக்ட்ரஸுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பரை பயன்படுத்தி நீங்கள் பேசலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க எப்படி சார் பேசுறது அப்படின்னு கேட்டால் வாட்ஸ்அப் மூலமாக கூட அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தி பேசலாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தொழில் ரீதியான சில முக்கியமான ஆதாரங்களையும் நம்ம உங்கள்கிட்ட சொல்லணும். அதாவது இந்த ராசிக்காரங்க என்னைக்காக இருந்தாலும் சரி, இந்த ராசியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, என்னைக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய சுய வளர்ச்சியில் மட்டுமே நீங்கள் வளரக்கூடிய நபர். மற்றவர் ஒருத்தர் கொடுத்து நீங்கள் வளர்க்குறான் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. உங்களுடைய தேவைகளையும் நீங்கள் சின்ன சின்னதாக பூர்த்தி பண்ணிக்குவீங்க, மற்றவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணுவீங்க. நட்பு வட்டாரங்கள் பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, குடும்பம் பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, குடும்பத்திற்காகவே வாழக்கூடியவங்க. அதே போல் தாய் தந்தையரோட உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியிலும் தனுசு ராசி ஒன்று. தாய் தந்தையரோட உடல்நிலை ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் சரியாகும். உடல் ரீதியான விஷயங்கள், மூச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தாய் தந்தையருக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதை நீங்கள் சரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நிறைய பணம் செலவழிக்கிற மாதிரி தான் இருக்கும். கடந்த சில மாதங்களாக நிறைய மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் மருத்துவ ரீதியான செலவுகள் நீங்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. அதே போல் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் கொஞ்சம் தாமதமாக அமையும். அதே போல் திருமணம் கொஞ்சம் தாமதமாக தான் அமையும். ராசிகள்லேயே சில முக்கியமான ராசிகளில் இந்த ராசியும் தனியாக சொல்லாங்க. நீண்ட நாள் காத்திருந்த ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தனுசு ராசிக்கு தற்போது. வேலை அல்லது தொழிலில் புதிய வாய்ப்பு உருவாகலாம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்பு வாழ்க்கையில் திரும்ப வரலாம், திருப்பம் தருங்க. பழைய பாக்கி பணம் கிடைக்கலாம். 2 வருமான வழிகள் உருவாகலாம். பழைய நண்பர் அல்லது காதல் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். யார் உண்மையானவர் அப்படின்னு தெரியலாம். திருமண பேச்சு மீண்டும் நகரலாம். வீடு, நிலம் அல்லது வாகனம் பற்றிய முடிவு வரலாம். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடு குறையலாம். உங்கள் அறிவு, பேச்சு, அனுபவம் வருமானமாக மாறலாம். நீண்ட நாள் இருந்த கடன் அழுத்தத்தை குறைக்க புதிய திட்டம் உருவாகலாம். இதுவரை முடியலை அப்படின்னு நினச்ச விஷயம் மீண்டும் வாய்ப்பாக வரலாங்க. ஒரு பயணம் வாழ்க்கையில் புதிய கதவை திறக்கலாம். இனி ஒரே இலக்கில் முழு கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற முடிவு உருவாகலாம். இனி என்ன நடக்க போகுது? ஒரு முக்கிய செய்தி வருங்க. வேலை அழைப்பு வரலாம். பழைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கும். வெளியூர் வாய்ப்பு பற்றிய தகவல் வரலாங்க. வெளிநாட்டு நிறுவனம் தொடர்பு கொள்வாங்க. இந்த பயணம் மூலமாக மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. வேலை காரணமாக வேறு ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, தொழில் காரணமாக நீண்ட தூர பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் வருங்க. 2 வாய்ப்புகள் ஒன்று தேர்வு செய்ய வேண்டியிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். பழைய வேலையா அல்லது புதிய வேலையா? வேலையா இல்லை தனித்தொழிலா? உள்ளூரா இல்லை வெளியூரா? சம்பளமா இல்லை சுதந்திரமா? பழைய உறவா புதிய உறவா? சேமிப்பா முதலீடா? இந்த மாதிரி இரட்டை நிலை வரலாங்க. இந்த நேரத்தில் அதிக உற்சாகத்தில் உடனே முடிவு செய்ய வேண்டாம். சம்பளம் மட்டும் பார்க்க வேண்டாம். நீண்ட கால வளர்ச்சியையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவணத்தை முழுமையாக படிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பர் சொன்னதால் மட்டும் முடிவு எடுக்க வேண்டாம். புதிய வேலை உறுதி இல்லாமல் பழைய வேலையை விட வேண்டாம். யார் உண்மையானவங்க அப்படின்னு புரியலாம். தேவைக்காக மட்டும் நெருங்கியவர் விலகலாங்க. உங்கள் தொடர்புகளை பயன்படுத்தியவர் தெரியலாம். பணம் கேட்டவங்க உண்மையான நோக்கம் வெளிப்படலாம். உங்கள் திட்டத்தை வெளியே கூறியவங்க தெரியலாம். நண்பராக இருந்து போட்டியிட்டவங்க புரியலாம். எதிர்பாராத ஒரு நல்ல ஆதரவாக வரலாங்க. நீண்ட நாள் தொடர்பில் இல்லாத ஒருவர் உதவி செய்வாங்க. வேலை மற்றும் தொழிலில் பலன்கள் கிடைக்கலாம். வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். நேர்காணல் அழைப்பு வரலாம். பழைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கலாம்.
பதவி உயர்வு பற்றிய பேச்சு வரலாம், சம்பள உயர்வு வாய்ப்பு உருவாகலாம், வேறு துறைக்கு மாற்றம் வரலாம், வெளியூர் வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், வெளிநாட்டு நிறுவனத்துடன் தொடர்பு உருவாகலாம், புதிய பொறுப்பு கிடைக்கலாம், மேலதிகாரி உங்கள் அறிவு கவனிக்கலாம், பயிற்சி அல்லது புதிய திறன் கற்க வாய்ப்பு கிடைக்கலாம், பழைய வேலை இடத்துலேருந்து மீண்டும் அழைப்பு வரலாம். அதே போல் அரசு, கல்வி, சட்டம், மீடியா, விற்பனை, சுற்றுலாத்துறையில் முன்னேற்றம் வருங்க. உங்கள் பேச்சு அல்லது ஆலோசனை திறன் பாராட்டப்படலாம். பெரிய நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு வருங்க உங்களுக்கு. தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க, பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வருவாங்க. வெளியூர் வாடிக்கையாளர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. தொழிலில் கவனிக்க வேண்டியது ஒரே நேரத்தில் பல தொழில்களை தொடங்க வேண்டாம், மாட்டிக்குவீங்க. தொடங்கிய தொழிலில் பாதியில் விட வேண்டாங்க. கூட்டு தொழிலில் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் மற்றும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பணம் வர ஓரளவுக்கு பழைய பாக்கி எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சம்பள உயர்வு வரலாம், கமிஷன் கிடைக்குங்க. கூடுதல் வேலை மூலமாக பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுதுங்க. செலவுகளை பொறுத்த வரைக்கும் பயண தொடர்பான செலவு அதிகரிக்கும். கல்வி அல்லது பயிற்சிக்கு செலவு வரலாம். குடும்ப நிகழ்ச்சிக்காக பணம் செலவாகலாம். வாகன பராமரிப்பு செலவு வரலாம். வீடு அல்லது சொத்து ஆவணத்திற்கு செலவு ஏற்பட்டிருக்கலாங்க. கடன் நிலையை பொறுத்தவரைக்கும் சிறிய கடன்களை ஒன்றன் பின் ஒன்றாக முடிக்கலாங்க. அதிக வட்டி கடனை முதல்ல குறைக்கலாம். கூடுதல் வருமானத்தை கடனுக்கு பயன்படுத்தலாங்க. குடும்ப உதவியால் ஒரு கடன் முடிக்கப்படலாம். மாத தவணையை மறுசீரமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய கடன் தொடர்பான பேச்சு சாதகமாகலாங்க. பணத்தில் கவனம். நண்பருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்க வேண்டாம். வெளிநாட்டு வேலை பெயரில் பெரிய தொகை கொடுக்க வேண்டாம். ஆவணம் இல்லாமல் பணம் கொடுக்க வேண்டாம். அதிக லாபம் தரக்கூடிய முதலீட்டை உடனே நம்ப வேண்டாம். பயணம் மற்றும் ஆடம்பரத்தில் அதிக செலவு செய்ய வேண்டாம். வருமானம் வந்தவுடன் முழுவதையும் செலவு செய்ய வேண்டாங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. நண்பராக இருந்தவர் காதலை வெளிப்படுத்தலாம். தொலைதூர உறவு உருவாகலாம். வேலை அல்லது பயணம் மூலமாக புதிய அறிமுகம் வரலாம். உறவில் இருந்த குழப்பம் குறையலாம். ஒருவரினுடைய உண்மையான நோக்கம் தெரியலாங்க. போலியான அன்பு காட்டியவர் விலகுவாங்க. காதலில் கவனம் வரணும். சுதந்திரம் அப்படிங்கிற பெயரில் துணையை அலட்சியம் செய்யாதீங்க, மாட்டிக்குவீங்க. பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்ப வேண்டாம். தொலைதூர உறவில் வார்த்தையை மட்டும் நம்ப வேண்டாம். நண்பர்களிடம் உறவு ரகசியங்களை பகிர வேண்டாங்க. உடனடி ஈர்ப்பு காதல் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்கள் நேரடியான பேச்சால் துணையை காயப்படுத்த வேண்டாங்க. பண உதவி மற்றும் காதலை கலக்க வேண்டாம். குடும்பத்தின் கருத்தை முழுமையாக புறக்கணிக்க வேண்டாங்க. எதிர்கால திட்டத்தை தெளிவாக பேசணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமண பலன்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவங்க, திருமணம் ஆனவங்க ஏதாவது சலசலப்புகளோ ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் போய்டுவாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. அதே போல் திருமணம் ஆகாதவங்க அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தீங்கன்னா, அமாவாசை நாட்களில் போயிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக தேடிட்டீங்க அப்படின்னா குழந்தை தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் அமையுது. திருவண்ணாமலை போயிட்டு மேல்மலையனூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு, அதே போல் பழனியில் கீழே திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கோயிலுக்கு போயிட்டு மேலே இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில், பழனி மலை மேலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அந்த அடிவாரத்துக்கு கீழே இருக்குது குலதெய்வ வேலப்பர் கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டவங்க ரொம்ப நல்லது. பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில் மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது மூன்றாம் படை வீடுன்னு சொல்லுவாங்க. அதே போல் வீடு, நிலம், சொத்து எல்லாம் உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய எண்ணம் வலுப்பெறுங்க. வேறு ஊரில் வீடு பார்ப்பீங்க. நிலம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைதுங்க. சொத்தில் கவனமாக இருக்கணும். தாய் பத்திரத்தை சரி பார்க்கணும். வெள்ளங்க சான்றிதழை பார்க்கணும். எல்லை மற்றும் பாதை உரிமையை உறுதி செய்யணுங்க. வெளியூர் சொத்து அப்படிங்கிறதுக்காக நேரில் பார்க்காம வாங்க வேண்டாங்க. குடும்ப உறவு அப்படிங்கிறதுக்காக வாய்மொழியை மட்டும் நம்ப வேண்டாங்க. வாகன பலன்களை பொறுத்த வரைக்கும் புதிய இருசக்கர வாகனம் வாங்கலாம். புதிய கார் வாங்கலாம். பழைய வாகனத்தை மாற்றலாம். தொழிலுக்காக வாகனம் தேவைப்படலாம். குடும்பத்திற்காக பெரிய வாகனம் வாங்கலாங்க. அதே போல் பயன்படுத்திய வாகனம் நல்ல விலையில் கிடைக்கலாங்க. பழைய வாகனம் விற்று பணம் கிடைக்கலாங்க. வாகன கடன் முயற்சி நகரலாம். நீண்ட தூர பயணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. வாகன பராமரிப்பு செலவு வரலாங்க. வாகனத்தில் கவனம் தேவை. அதிவேகமாக ஓட்ட வேண்டாம். சோர்வுடன் நீண்ட தூரம் ஓட்ட வேண்டாம். கைபேசி பயன்படுத்திட்டு ஓட்ட வேண்டாங்க. அதே போல் சர்வீஸ் வரலாற்றை பார்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் வேலை காரணமாக வெளியூர் செல்லலாம். வேறு நகரத்திற்கு இடமாற்றம் வரலாம். வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து தொடர்பு கிடைக்கலாங்க. ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு வாடிக்கையாளர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுதுங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்ப சொத்து பற்றிய பேச்சு வரும். குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சி கிடைக்குங்க. உங்கள் ஆலோசனை குடும்பத்தில் மதிக்கப்படுங்க. குடும்ப அமைதிக்காக நேரடியாக பேசும்போது வார்த்தைகளை கவனமாக வச்சுக்கோங்க. தனுசு ராசியோட அடிப்படை குணாதிசயமே நெருப்பு தத்துவம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. கொண்ட இரட்டை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அதிபதி குரு. இந்த அறிவு, கல்வி, ஆன்மீகம், பயணம், நீதி, உயர்ந்த இலக்கு ஆகியவற்றோடு தொடர்புடைய ராசி நீங்கள். சுதந்திரமாக வாழ விரும்பக்கூடிய நபர் நீங்கள். பெரிய கனவு காண்பாங்க. உண்மையை நேரடியாக பேசுவாங்க. புதிய இடம் மற்றும் புதிய அனுபவங்களை விரும்புவாங்க. பிறருக்கு ஆலோசனை வழங்குவாங்க. தோல்விக்கு பிறகும் நம்பிக்கை இழக்க மாட்டாங்க. அநியாயத்தை விரும்ப மாட்டாங்க. கல்வி, வரலாறு, ஆன்மீகம், உலக விஷயங்கள் ஆர்வம் இருக்குங்க. ஒரே இடத்துல நீண்ட நாள் கட்டுப்பட்டு இருக்க விரும்ப மாட்டாங்க. நல்ல நண்பராக இருப்பாங்க. தங்களுடைய கஷ்டத்தை வெளியில் சிரிப்பால் மறைப்பாங்க. வயது அதிகரிக்க அறிவும் மரியாதையும் அதிகரிக்குங்க. வெளியூர் செல்லலாமாங்கிற ஒரு யோசனை,
வேலை மாற்றலாமா, தொழில் தொடங்கலாமா, என் கடன் எப்போ குறையும், வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குமா, திருமணம் ஏன் தாமதமாகுது, என்னை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடியவங்க யார், என் அறிவை எப்படி வருமானமாக மாற்றுறது, எனக்கு சொந்த வீடு எப்போது அமையும், புதிய துறைக்கு மாறலாமா, நான் யாரை நம்பணும், என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் எப்போது வரும் அப்படிங்கிறது தான் உங்களோட வாழ்க்கையில் போயிட்டுருங்க. தனுசு ராசியினுடைய பிறப்பு ரகசியம்னு ஒன்று இருக்குது. பிறருக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் நீங்கள். கல்வியால் உயரக்கூடியவங்க நீங்கள். புதிய இடத்துல புதிய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியவங்க நீங்கள். பயணத்தின் மூலமாக வாய்ப்பு பெறுவீங்க. அனுபவத்தை அறிவாக மாற்றக்கூடிய நபர் நீங்கள். பிறருக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க. பெரிய கனவை நிஜமாக்கும் திறன் இருக்கும். அதே போல் ஆன்மீகம் அல்லது கல்வி மூலமாக பெயர் பெறலாம். வெளிநாட்டு தொடர்பை தொழிலாக மாற்றலாம். பேச்சு அல்லது பயிற்சி மூலமாக வருமானம் பெறுவீங்க. தோல்விக்கு பிறகு மீண்டும் எழக்கூடிய நபர் நீங்கள். வயது அதிகரிக்க செல்வாக்கு மரியாதையும் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. உங்களுக்கு நம்பிக்கை, நேர்மை, அறிவு, சுதந்திரம், பெருந்தன்மை தான் உங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் சவால்கள் இருக்குது. அவசர முடிவு எடுக்கிறீங்க, தேவையில்லாத ஒரு விஷயம். அதிக தன்னம்பிக்கை, அது சில நேரத்தில் சவால்களாக போய் முடியும். சிறிய விவரங்களை அலட்சியம் செய்யாதது, நேரடியாக பேசுவதால் மற்றவர்களை காயப்படுத்துவது, ஒரே நேரத்தில் பல விஷயங்களை தொடங்குறதுங்க. தொடங்கிய வேலையை பாதியில் மாற்றுறது, சுதந்திரம் அப்படிங்கிற பெயரில் பொறுப்பை தள்ளி போடுறது, பயணம் மற்றும் வசதிக்காக அதிக செலவு, புதியவர்களை விரைவாக நம்புவது, குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்காமல் இருப்பது, பெரிய கனவு மட்டும் வச்சுட்டு நடைமுறையை தவிர்க்கிறது, அதிக ஆபத்து எடுப்பது, ஒரு வாய்ப்பு சலிப்பாக தோன்றினால் உடனே மாற்றுவது. முக்கிய சவால் அப்படின்னா வாய்ப்பு இல்லாதது பிரச்சனை இல்லைங்க. ஒரு வாய்ப்பை தேர்ந்தெடுத்து கடைசி வரை தொடர்ந்து செய்யாதது தான் உங்களுக்கு பெரிய தடையாகவே இருக்குதுங்க. நீங்கள் நிறையா விஷயத்தில் துரோகத்தை அனுபவிச்சவங்க தான், இல்லைன்னுலாம் சொல்ல கிடையாது. துரோகங்கள் எதில்? காதலில், நண்பர்கள்கிட்ட, குடும்பத்தில், வேலை இடத்துல. நீங்கள் செஞ்ச வேலைக்கு வேறு ஒருத்தன் வாங்கிட்டு போயிருப்பான். யார்கிட்ட திரும்பி எச்சரிக்கையாக இருக்கணும்? வெளிநாட்டு வேலை பேரில் பணம் கேட்குறவன், புதிய நண்பர் உடனே ரகசியம் கேட்குறவன், அளவுக்கு மீறி புகழ்ந்து உதவி கேட்குறவன், உங்கள் பெயரில் கடன் வாங்க சொல்கிறவன், கூட்டு தொழிலில் கணக்கை கேட்குறவன், அதிக லாபம் தரும் முதலீட்டு செய்கிறவன், செய்ய சொல்கிறவன், பழைய காதல் திரும்ப விடும்போது, குடும்ப சொத்தில் வாய்மொழியை மட்டும் பேசும்போது, அதே போல் சமூக ஊடகத்தில் அதிக நெருக்கம் காட்டும்போது, உங்கள் வருமானத்தை அதிகமாக விசாரிக்கும் போது, உங்கள் திட்டத்தை தொடர்ந்து கேட்கும்போது, இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. தனுசு ராசிக்கு ஏற்ற தொழில்கள்னால் நிறைய தொழில்கள் உங்களுக்கு செட் ஆகும். அதில் முக்கியமாக அந்த மீடியா தொழில், இந்த மாதிரி ஐடி பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, மக்கள் தொடர்பு, நிர்வாகம், அரசு பணியெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு வருமானம், வெளிநாட்டு வருமானத்தை நீங்கள் சந்திச்சாகணும். அது வந்து நீங்கள் உள்ளூரில் இருந்துகிட்டே கூட வெளிநாட்டு வருமானத்தை சந்திக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு பரவாயில்லையாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இந்த செய்வினை, இந்த கந்திஷ்டிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டால், தனுசு ராசிக்காரர்கள் கல்வி, வெளிநாட்டு வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, சமூக மரியாதை, பயணம், பணம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பல சிலர் வந்து பொறாமப்படுவாங்க. உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. எப்படி இவன் மட்டும் பண்ணுறான், எப்படி ஒரு ஆணாக இருந்துட்டு ஒரு சின்ன பையனாக இருந்துட்டு பண்ணுறான், எப்படி ஒரு பெண்ணாக இருந்துட்டு இந்த வயசில் பண்ணுறான், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பண்ணுவாங்க. குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் அது உங்களுக்கு சரி பண்ணும். உங்களுக்கு நல்ல நேரம் எப்போ தெரியுமா ஆரம்பிக்குது? ஒரு முக்கிய இலக்கை தேர்ந்தெடுக்கும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. தொடங்கிய வேலையை பாதியில் மாற்றாமல் இருக்கும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. தினசரி ஒழுங்கு பின்பற்றும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. பண வரவு மற்றும் செலவு திட்டமிடும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. தேவையற்ற கடனை தவிர்க்கும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குதுங்க. புதியவர்களை உடனே நம்பாமல் இருக்கும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. உண்மையை மென்மையாக பேசும்போது பரவாயில்லையாக இருக்குது. குடும்பத்திற்கு தொழிலுக்கும் சமமாக நேரம் கொடுக்கும்போது பரவாயில்லையாக இருக்கும். வெளியூர் வாய்ப்பை முழுமையாக ஆராயும் போது நல்லாயிருக்கும். உங்கள் அறிவை வருமானமாக மாற்றும் போது நல்லாயிருக்கும். பழைய தோல்வியை விட்டும் போது உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பழைய தோல்வியை மைண்ட்லேயே வைக்காதீங்க. சிறிய செயலை தினமும் தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு நல்லது நல்ல ஆரம்பிக்குது. அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னா மஞ்சள், தங்க நிறம், ஆரஞ்சு, ஊதா, க்ரீம் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா 3, 6, 9. சாதகமான நாள் அப்படின்னா வியாழக்கிழமை. அடுத்த 12 நாட்கள் தாங்க உங்களுக்கு ஹைலைட். ஒரு முக்கிய தொலைபேசி அழைப்பு வரும். வேலை அல்லது பணம் பற்றிய தகவல் கிடைக்கும். பழைய நண்பர் தொடர்பு கொள்வாங்க. பயண திட்டம் உருவாகலாம். சிறிய செலவு வருங்க. உடனடி முடிவை வந்து தவிர்க்கணுங்க. புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்பு தெரியலாம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கலாங்க. பழைய பாக்கி பற்றிய முன்னேற்றம் வரலாம். குடும்பத்தில் முக்கிய உரையாடல் நடக்குங்க. அனுபவமிக்க நபர் உதவலாம். ஆவணம் அல்லது அனுமதி வேலை நகரலாம். அதே போல் காதல் அல்லது திருமண பேச்சு நகரலாங்க. அதே போல் ஒருவனுடைய உண்மையான நோக்கம் தெரியலாம். வாகனம் அல்லது சொத்து பற்றிய முடிவு வரலாங்க. எதிர்பாராத பண செலவு வரலாம். குடும்பம் மற்றும் வேலை இடையில் குழப்பம் வரலாங்க. வார்த்தைகளில் கவனம் தேவை. வேலை அல்லது தொழில் முடிவு உருவாகலாம். பணவரவு தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாம். வெளியூர் வாய்ப்பு உருவாகலாம், உறுதியாகலாம். குடும்ப ஆதரவு அதிகரிக்கலாம். நீண்ட நாள் குழப்பம் குறையலாம். புதிய திட்டத்தை தொடங்க வாய்ப்பு கிடைக்கலாங்க. கடன் குறைக்கும் எண்ணம் நடைமுறைக்கு வரலாங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கவனிக்க வேண்டிய உடல் சோர்வு, தூக்கக்குறைவு, செரிமான கோளாறு, இடுப்பு அல்லது தொடைவலி, அதே போல் தலைவலி உங்களுக்கு வரது வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம் கொஞ்சம் டைமில் இருக்குங்க.
பயணத்தால் ஏற்படக்கூடிய சோர்வு இருக்கும். அதிக உணவு அல்லது ஒழுங்கற்ற உணவு நேரத்தை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. நீண்ட நேரம் வாகனம் ஓட்டுறதால உடல் வலி இருக்குங்க. தொடர்ச்சியாக அல்லது கடுமையான அறிகுறிகள் இருந்தால் மருத்துவர் வந்து கண்டிப்பாக அணுகுங்க. இனி என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னா, ஒரு முறை ஒரு முக்கிய இலக்கை வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க. தொடங்கிய வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. பண வரவு மற்றும் செலவை எழுதி வச்சுக்கோங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகளை சரிபார்க்கணுங்க. வேலை மாற்றத்தில் எழுத்துப்பூர்வ உறுதி வேணுங்க. தினசரி ஒழுங்கை பின்பற்றணும். குடும்பத்தோடு மனம் திறந்து பேசுங்க. அதே போல் உங்கள் அறிவை வருமானமாக மாற்றுங்க. சேமிப்பை கட்டாயமாக தொடங்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பயண செலவை முன்கூட்டியே திட்டமிடணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல்நலம் மற்றும் தூக்கத்தை கவனிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறிய வாய்ப்பை அலட்சியம் செய்யக்கூடாதுங்க. செய்யக்கூடாதவை அப்படின்னா ஒரே நேரத்தில் பல முயற்சிகளை தொடங்கக்கூடாது. வெளிநாட்டு வேலை பெயரில் பணம் கொடுக்கக்கூடாது. நண்பருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்கக்கூடாது. தொடங்கிய வேலையை பாதியில் விடக்கூடாதுங்க. நேரடியாக பேசும்போது பிறரை காயப்படுத்தக்கூடாது. குடும்பத்தை விட பயணத்திற்கு வேலைக்கும் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுங்க. ஆவணத்தை படிக்காமல் கையெழுத்திடக்கூடாது. பழையவர் திரும்பியவுடன் உடனே நம்பக்கூடாது. வருமானம் வருவதற்கு முன் அதிக செலவு செய்யக்கூடாது. வெளிப்புற கவர்ச்சியை மட்டும் பார்த்து வாய்ப்பை ஏற்கக்கூடாது. உங்கள் திட்டத்தை எல்லாரிடமும் கூறக்கூடாது. உடல்நலம் மற்றும் ஓய்வு அலட்சியம் செய்யக்கூடாதுங்க. பாரம்பரிய பரிகாரங்கள் அப்படின்னா வியாழக்கிழமை குரு பகவான் வழிபடலாம். தட்சிணாமூர்த்தி அல்லது பெருமாள் தரிசனம் செய்யலாம். முருகர் வழிபாடு ரொம்ப நல்லதுங்க. மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். மஞ்சள் பருப்பு அல்லது கொண்டக்கடலை தானம் செய்யலாம். ஏழை மாணவர்களுக்கு புத்தகம் அல்லது கல்வி உதவி செய்யலாம். ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களுக்கு மரியாதை செலுத்தலாங்க. பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு வழங்கலாம். பசுக்களுக்கு உணவு கொடுக்கலாம். வீட்டில் நெய் தீபம் வைத்துங்க ரொம்ப நல்லது. பெற்றோர் மற்றும் பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் பெறது ரொம்ப நல்லதுங்க. தினமும் சில நிமிடங்கள் தியானம் பண்ணுங்கள். இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் நடப்பதற்கு அற்புதமான காலகட்டங்க. இந்த காலகட்டம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்ததா, இப்போ நடக்குமா அப்படிங்கிறத நான் சொன்னது சரியாகிறது மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோ. ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. ஓம் துர்க்கை முனை போற்றி, ஓம் துர்க்கை முனை போற்றி, ஓம் துர்க்கை முனை போற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.